ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்ன அன்பர்களுக்கு வார பலனாக 7 நாட்களுக்கு உண்டான பலனாக மார்ச் 16 முதல் மார்ச் 22 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள பலன்களை பார்க்க இருக்கிறோம். மகர லக்னத்துக்கு 2ஆம் இடமான கும்பராசியில சனி பகவான் மற்றும் சுக்கிரன் செவ்வாய் இருக்கிறார்கள். 3ஆம் இடமான மீனத்துல சூரியன் புதன் ராகு இருக்கிறாங்க. 4ஆம் இடமான மேஷத்துல குரு இருக்கார். 9ஆம் இடமான கன்னிராசியில கேது இருக்கார். இந்த அடிப்படையில முதல் நாள் சனிக்கிழமை மார்ச் 16ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம். நம்முடைய லக்னத்துக்கு 5ஆம் இடமான ரிஷபராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார். அப்ப சந்திரன் என்பவர் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், உறவுகளை வளர்க்கக்கூடியவர், பாச நேசத்தை அதிகப்படுத்தக்கூடியவர், குழந்தைகள் வழி மற்றும் உறவினர்கள் வழி, கணவன் மனைவி உறவு, இது எல்லாத்துலேயுமே ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட நாளாகத்தான் இன்றைக்கு அமைகிறது. தொழிலை சார்ந்து ஆஸ் இட் இஸ் எல்லா வேலைகளும் கரெக்டாக போகும். 5ஆம் இடத்துல சந்திரன் பலம் பெறதுனால ப்ரொடக்ஷன்ஸ் லைன்ல இருக்கவங்க, ட்ரேடிங் லைன்ல இருக்கவங்க இன்னைக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கும். மறுநாள் மார்ச் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷன் நட்சத்திரம். மிதுன ராசியில சந்திரன் 6ஆம் வீட்டுல போகும்போது செவ்வாய் கிரகம் நமக்கு 2ஆம் வீட்டுல செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்காரு. அப்ப ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, வீடு சார்ந்த வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றது, வாடகை வருமானம் மற்றும் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கவங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அதன் மூலம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். செவ்வாய் பூமிகாரகன். விவசாயம் மற்றும் அனைத்து விதமான இன்ஜினியரிங் சப்ஜெக்ட், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இதுக்கெல்லாமே. அதே போல செவ்வாய் காவல்துறை, இந்த இதில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மெரிட்டு கிடைக்கும். இன்றைய நாள் நமக்கு செவ்வாயினுடைய பலம் மிகுந்த நாளாக இருக்கும். அதே போல வீட்டிலையும் சரி, உறவுகள் நலமாக இருக்கும், மகிழ்ச்சி தரும். மார்ச் 18ஆம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசியில 6ஆம் வீட்டுல சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறார். ராகு நமக்கு இப்ப 3ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இடமாற்றம், ஃபீல்டு மாற்றம், ப்ராஜெக்ட் மாற்றம், இது மாதிரியான மாற்றங்களை பற்றி சிந்தனை வரும். சில பேர் வீடு மாற்றிட்டு போகலாம், அல்லது ஒரு பிரயாணம் போயிட்டு வரலாம் பக்கத்தூருக்கு. இது மாதிரியான நிகழ்வுகள் இன்னைக்கு சாதகமாக முடியும். ஐடி லைனு, கம்யூனிகேஷன் லைனு, மேனேஜ்மெண்ட் லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு புதிய ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கும் வேலையில். அது ஒரு பெரிய வெயிட்டேஜாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்குண்டான வளர்ச்சி அங்கே தென்படும். மறுநாள் மார்ச் 19 புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல உற்பத்தி சார்ந்த துறையில வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, ஆன்மீக துறையில வேலை பார்க்குறவங்க, சட்டத்துறையில வேலை பார்க்குறவங்க, அனைத்து துறையில இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு வேலையில ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், வேலையில ஒரு சிறப்பை கொடுக்கும், வேலையில் சார்ந்த அங்கீகாரங்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, இடம், பூமி, கன்ஸ்ட்ரக்ஷன், இது சார்ந்த நன்மைகள் நடக்கும். இதெல்லாம் லாபகரமான ஒரு அமைப்பு. குரு நமக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை. குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, சுக்கிரன் தனஸ்தானத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கு பணவரவுக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும், சொந்த தொழில் போன்ற தொழில் உற்பத்தி சார்ந்த, ட்ரேடிங் சார்ந்த தொழில்கள் அனைத்துக்குமே நன்மை தரும். மார்ச் 19ஆம் தேதி புனர்பூசம் முடிஞ்சு மார்ச் 20ஆம் தேதி பூச நட்சத்திரம். கடகராசிக்கு சந்திரன் மாறுறாரு. 7ஆம் வீட்டுல சந்திரனுடைய வீட்டிலே இருக்க. பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். சனி 2ஆம் இடமான கும்பராசியில் இருக்கிறதுனால இன்றைக்கு கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கணும்.
சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசா மாறிடும். ஏதாவது ஒரு உடல் உபாதைகளை கொடுத்துரும். கணவனுக்கோ மனைவிக்கோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற மாதிரியான சூழல்கள் உருவாகும். ஆனா அதே நேரத்துல வேலை சார்ந்து இன்னைக்கு நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகளுக்கு சாதகமாக இருக்கும். ஆட்கள் பலம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நிறைய உத்திகளை கையாண்டு உங்களுடைய டேலண்ட்டை கையாண்டு அதில் உங்களுடைய வேலையில் தொழிலில் பிரபலப்படுவீங்க. அந்த வகையில் இன்னைக்கு சனி நட்சத்திரம் நல்லது தான் பண்ணும். பூச நட்சத்திரம் மார்ச் 21 ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். சந்திரன் 7ஆம் வீட்டில் இருக்காரு, ஆனால் புதன் மாதிரி செயல்பட்டார். புதன் நமக்கு 3ஆம் வீட்டில் மீன ராசியில் இருக்காரு. புதனுடைய ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் லைனில் இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் நடக்கும். அதே போல் நிறைய மாற்றங்களை விரும்புபவர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் அனைத்துக்குமே சாதகமாக இருக்கும். அதே ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய அனைத்து ஒர்க்கில் இருக்கவங்களுக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இப்போ லாஜிஸ்டிக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு மற்றும் வெளிநாட்டு தொடர்புடைய அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் சாதகமாக. இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது வியாழக்கிழமை நிறைவு பெற்று வெள்ளிக்கிழமையானது மக நட்சத்திரம். அதாவது மார்ச் 22 வெள்ளிக்கிழமை. இப்ப கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சிம்ம ராசிக்கு மாறிவிடுகிறார். நமக்கு மகரத்துக்கு 8ஆம் இடம் சிம்மம். அதனால சந்திரன் 8ல நுழைஞ்சிருக்காருன்னா 2.25 நாளைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். 8ல சந்திரன் அப்படின்னா நம்மளுக்கு மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஞாபக மறதி, தூக்கம், அசதி, உடல் உபாதைகள், திடீர் கோளாறுகள், திடீர் எதிர்பாராத சில செய்திகளை கேட்க வேண்டியது, சில நடக்கக்கூடாத சம்பவங்களை நடக்கிறது பார்க்கறது, இதெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் பண்ணுவாங்க. அதனால மன சஞ்சலங்களை தவிர்த்து கொஞ்சம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு ஸ்டடி மைண்டோட இருக்கணும். அதுல கேதுனுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால பெருசா பாதிப்பு இல்லை. நம்முடைய லக்னத்துக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு கேது. 8ஆம் வீட்டுல இருக்கிற சந்திரனும் 9ஆம் வீட்டுல இருக்கிற கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால சில பேருக்கு உறவுகள் சார்ந்து திடீரென்று புதிய உறவுகள் புதுப்பித்தல், பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்தல், இது மாதிரி சில நன்மைகளும் நடக்கும். மேனேஜ்மெண்ட் லைன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். ஆன்மீக துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். சட்டத்துறை சார்ந்து கேது நன்மை புரிவார். கேதுவை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இது போன்ற தொழில்களுக்கும் சாதகமாக பண்ணுவார். இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9ஆம் இடம் என்பது பெருசா மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங் இந்த லைன்ல நம்ம பார்த்துக்கணும். அதாவது உற்பத்தினா நம்ம சொந்தமா ஓன் ப்ராடக்டா இல்லாம நம்ம ஒரு மீடியேட்டரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் 9ஆம் இடம். அந்த வகையில் இந்த 7 நாட்களுக்கும் உங்களுக்கு பலனை தருகிறார்கள் நட்சத்திரங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.